இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக்கொள்வீங்க. ஏசப்பா நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நாங்க சோர்ந்து போறதில்லை. நாங்க ஒரு கூட்டத்தை என்ன பண்ணிப்போம்? சேர்த்துப்போம். ஆனா நான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை நண்பர்களாகிய நீங்க தனியா இண்டிபெண்டா தி லெஜெண்ட்னு சொல்லுவாங்க. யாரு? யாருமே செய்யாத காரியத்தை யார் ஒருவர் செய்யறாங்களோ அவங்க தான் லெஜெண்ட், மேன்மையானவர்கள், முதன்மையானவர்கள். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ற இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க என் அருமை நண்பர்களாகிய உங்களோட என்னோட இயேசு கிறிஸ்துவா? அவர் பிறந்தாரு, அவர் ஊழியம் செஞ்சாரா, அவர் மரிச்சாரா, 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாரா? இப்போ பைபிள் வசனம் மூலமா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களோட என்னோடையும் பேசிக்கிட்டு இருப்பாரா? என்ன நான் சொல்றேன், நீங்க இதெல்லாம் நம்புற மாதிரி ஆக்கிது அப்படின்னு சொல்றவங்க தான் தி லெஜெண்ட். புரியல? இந்த வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சிருக்க என் அருமை நண்பர்கள், என்னோட வயதில் மூத்தவர்கள், என்னோட வயதில் இளைய பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நல்வாழ்த்துக்கள். தயவு செய்து நான் போடக்கூடிய வீடியோக்களை கொஞ்சம் முழுசா பாருங்க, அப்பதான் புரியும். அப்படி இல்லையா, எனக்கு வேலை இருக்கு பார்த்துக்கிடுங்க, நான் பயங்கரமான பிசினஸ் மேக்னெட், ஏதோ தள்ளி விடும்போது வந்துச்சு கிளிக் பண்ணி விட்டேன் அப்படின்ற நண்பர்கள் தயவு செய்து என்ன பண்ணுங்க, நீங்க தான் லெஜெண்ட். யோவான் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏமா அல்ற, யாரம்மா தேடுற? அந்த அம்மா தோட்டக்காருப்பா, இவரு நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்கிறவரு தோட்டக்காரரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, ஐயா என் புள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரை அடிச்சு கொண்டு விட்டாங்க. செய்யாத தப்புக்கு தண்டனை கொடுத்து என்ன பண்ணிட்டாங்க, சிலுவை மரத்துல ஏத்தி அடக்கம் பண்ணோம்யா. 2 நாள் ஆகுது. இப்ப எதுக்காக இங்க வந்திருக்கியா? நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சொந்தக்காரங்க உறவினர்கள் கல்ற தோட்டத்துக்கு போய் சுண்ணாம்படிக்க போகும் இல்லையா, 3ஆவது நாள். அப்புறம் மெழுகுவர்த்தி, அது நிற்கவும் செய்யாது, எப்படியோ கஷ்டப்பட்டு கொளுத்தி மண்ணெல்லாம் குமிச்சு மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்க. அந்த மாதிரி வந்தையா, பார்த்தா என் பிள்ளையோட பிரேதத்தை உடலை காணோம். நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா தயவு செய்து என்ன பண்ணுங்க, கொடுங்க தோட்டக்காரரு. யாருக்கிட்ட கேட்குறாங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட. யாரு கேட்குறா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அம்மா. என்ன காரணம்? அவிசுவாசம். அந்த அவிசுவாசம் பாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதல்ல என்ன பண்றாங்க, அம்மாவோட இருக்கும் காலங்கள்லயே நான் மூப்பர்களால, ஆசாரியர்களால, ஊர்க்காரங்களால, அரசாங்க அதிகாரிகளால நான் கொல்லப்படுவேன். 3ஆம் நாள் நான் உயிர் தெழுவேன். பார்த்துக்கோ, 3ஆம் நாள் நான் என்ன பண்ணுவேன், உயிர் தெழுவேன்னு சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதை கேட்டுக்கிட்டு இருந்த மரியா அம்மா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அம்மா, நம்பல. அவிசுவாசம். என் பையன் உயிர் தெழுவானா? இயேசு கிறிஸ்து உயிர் தெழுவாரா? அவர் சொல்ல செய்வாரா? மரியாமா மட்டும் நம்பாம இல்ல, கூட இன்னொரு 4-5 தோஸ்துகளை அங்க திண்ணையில உட்காந்து பழக்கம் விடுவாங்க இல்லையா, அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு, ஏப்புல வா, என் பயலோட கல்லறைக்கு போய் என்ன பண்ணுவோம், சுண்ணாம்பு அடிச்சு மெழுகுவர்த்தி கொளுத்திட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி போகும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, நான் தோட்டக்காரன் கிடையாதம்மா, ஏன் நீ ஏன் இங்க வந்து தேடிக்கிட்டு இருக்கா? அவர் தான் உயிர் தெழுவேன்னு சொன்னாரு இல்ல, உன் பையன் சொன்னாரு இல்ல, இயேசு கிறிஸ்து சொன்னாரு இல்ல, நீ அதை விசுவாசிக்காம என்ன பண்ணிக்கிட்டு கிடக்கா? அதுக்கப்புறம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இன்னுமா என்ன தெரியல? என்னம்மா நீயே இப்படி அவிசுவாசமா இருக்கிய? மற்றவங்க நம்ப வேண்டாம், நீ நம்பாம உன் கூட பழக்கம் விடுறவங்களெல்லாம் என்ன பண்ணியிருக்கா, திண்ணையில உட்காந்து பழக்கம் விடுற அம்மாமார்கள் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கா. சரி, அதாவது பரவாயில்ல, கல்லு புரண்டு கிடந்துச்சுன்னு சொல்லி என்னோட சீடர்களையும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, எல்லாரையும் அவிசுவாசிகள் ஆக்கிக்கிட்டு இருக்கியம்மா. நான் தான்மா, நம்புமா. ஆமாப்பா. ரபூனி,
ரபுனி போதகரே அப்படின்ட்டு மரியாம்மா என்ன பண்றாங்க? சரி, மரியாம்மா அவிசுவாசம். அடுத்து அதே யோவான் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் ஒழிய நான் என்ன பண்ண மாட்டேன். நம்ப மாட்டோம்ல. யாரு? ஃப்ரெண்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட தோஸ்து, நம்ம இந்தியாவில் வந்து சுவிசேஷம் பண்ண தோமா ஐயா நண்பர். அப்போ அவிசுவாசம். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கும் எனக்கும், நம்ம நல்லா இருப்போம், செல்வ சீமான்களா, நல்ல ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான அந்த நேரத்துல இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, இயேசு நீங்க இருக்கையில நாங்க நாங்க நாங்க. ஆனா நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, நம்மளுக்கு ஒரு கவலை வரும்போது, நம்ம வாழ்க்கையில ஒரு கண்ணீர் வரும்போது, முதல்ல நம்மள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட இருந்து பிரிக்கிறது யாரு? சொந்தக்காரங்க, நண்பர்கள். என்னல இயேசு கிறிஸ்து, அவரை நம்பி நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? என்ன மாதிரி பக்திமான் நீனு, பக்தி மார்க்கத்துல இருந்த உனக்கா இவ்வளவு சோதனை உன் வாழ்க்கையில? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்காரா இல்லையா? சந்தேகமா இருக்கு மாப்பிள. நமக்கு அப்படியே கொஞ்சம் என்ன ஆகும்? ஆமா இல்ல, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்காதவன்லாம் நல்லா இருக்கான். நான் என்ன பண்றேன்? தினம் தினம் பைபிள் வாசிக்கேன். ஆதியாகமத்துல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வர இந்த பைபிளை 100 தடவைக்கு மேல என்ன பண்ணிட்டேன், முழு பைபிளை படிச்சு விட்டேன். என் சர்ச்சில் யாரெல்லாம் முழு பைபிளை படிச்சதுங்கும் போது நான் முதலாவதால போய் என்ன பண்ணியிருக்கேன், பிரைஸ் எல்லாம் வாங்கியிருக்கேனே. நேர் முட்டங்கால்ல இருந்து ஜெபம் பண்றேன். ஆண்டவரே ஆண்டவரே ரபுனி ரபுனின்ட்டு நான் என்ன பண்றேன். ஆனா எனக்கு உண்மையிலே ஆண்டவர் இருக்காரா? உயிர் தெழுந்தாரா? இல்ல அந்த சிலுவை மரத்துல அப்படியே பாதாளத்துக்கு போயிட்டாரா அப்படின்னு சந்தேகம். அவிசுவாசிகளா யார் மூலமா மாறுவோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம சொந்தக்காரங்க, நம்ம நண்பர்கள் மூலமா. ஆனா நல்லா பாருங்க, நம்மளை மாத்துறாங்க பாருங்க அவிசுவாசிகளா. நம்ம கஷ்டமான நேரங்கள்ல நம்ம கிட்ட வந்து நம்மளை ட்விஸ்ட் பண்ணி விட்டு, சிண்டு மூட்டி விட்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கும் நமக்குமான உறவை பிரிக்கிறாங்க பாருங்க. அவங்க தான் தி லெஜண்டா மாறுவாங்க. மரியாம்மா நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே தெரியும். தி லெஜண்ட். தோமா தி லெஜண்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக ரத்த சாட்சியா மரிச்சு இன்னைக்கு வர புனித தோமா மலை, புனித சென்ட் தாமஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல், மருத்துவமனைகள், தேவாலயங்கள். சரி, மரியாம்மாவும் தோமாவும் மட்டும்தான் லெஜண்டா மாறினாங்களா? அவிசுவாசிகள் மற்றவங்களும் கெடுத்தது இல்ல. நம்ம பேதுரு ஏமல மீன் பிடிச்சிக்கிட்டு கிடக்கா, வா உன்னை நான் மனுஷனை பிடிக்கிறவனாக்குவேன் அப்படின்னு கூப்பிட்டு வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்துக்கு போறதுக்கு முன்னால 3 தடவை, ஆண்டவர் எனக்கு யாருன்னே தெரியாதியா, இந்த யாரு எங்க மாமியார் சத்தியமா இந்த இயேசு கிறிஸ்துன்றவர் யாருன்னு தெரியாதுன்னு ஓடுனா பேதுரு. உயிர் தெழுந்ததுக்கு அப்புறமாவும் அவர்லாம் உயிர் தெள்ள மாட்டாருங்க. சும்மா என்னத்தையோ ஒன்று சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, நானாவது இந்த மீன் பிடிக்கிற தொழிலையாவது நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தேன், பார்த்துக்கிட்டு அதையும் கெடுத்து விட்டாரு இந்த இயேசு கிறிஸ்துன்றவர் வந்து. அப்படின்னுட்டு தான் மட்டும் திரும்ப மீன் பிடிக்க போல தன்னோட நண்பர்கள் அத்தனை பேரையும் கூட்டு போயிட்டாப்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் பூமியில மனிதன் உருவத்துல இனி வரக்கூடிய நாட்கள்ல இருக்க மாட்டோம், உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், ஆவியானவரை அனுப்புவேன், அவரு உங்களுக்கு கைட் பண்ணுவாரு, நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பத்தி என்ன பத்தின சுவிசேஷத்தை அறிவிங்க அப்படின்னுட்டு அன்பு, சமாதானம், சந்தோஷத்தெல்லாம் என்ன பண்ணுங்க, உலக நாடுகள் முழுசும் போய் உருவாக்கின 11 அப்போஸ்தலர்களையும் சேர்த்து கூட்டு போயிட்டாப்ல. வாங்கயா மீன் பிடிக்க போவோம்
ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடல. திரும்ப போய் என்ன பண்றாப்புல, பேதுரு உன் வலையை என்ன பண்ண அங்க போடு, மீன் நிறைய அம்புடும் பார்த்துக்கா, வா மீனா எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு என்ன பண்ணுவோம், மீன் பொரிச்சு மீனை சுட்டு சாப்பிட்டு விட்ட மாட்டோம்ல. அவிசுவாசமாவா இருக்கா? அவிசுவாசமாவெல்லாம் இருக்கா? உன் மேல நான் சபையை கெட்டுவேன்னு என்ன பண்ணேன், கொண்டு வந்தேன், கூட்டு வந்தேன். விட்ட மாட்டேன். அவிசுவாசியே, அற்ப விசுவாசியே, ஏன் என்னை சந்தேகப்பட்டாய்? அந்த பேதுரு தான் தி லெஜண்ட். இன்னைக்கு பேதுரு தேவாலயம், சென்ட் பீட்டர்ஸ், எத்தனை சபைகள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க சபையும் சென்ட் பீட்டர் சபையா தான் இருக்கும். உலக நாடுகள் முழுசும் போய் சுவிசேஷத்தை அறிவிச்சு அந்த மாதிரி நம்மளை அவிசுவாச பாதையில வழி நடத்துறாங்க பாருங்க. அவங்க எல்லாம் தி லெஜண்டாக மாறுவார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுதலிப்பா, ஏன் அவர் உனக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்திருக்காரு, உனக்கு இந்த துன்பத்தை கொடுத்திருக்காரு, அவர் இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்றவங்க தான் நாளைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தின சுவிசேஷத்தை என்ன பண்ணுவாங்க, சாட்சி சொல்லுவாங்க. தோமாவை போல, பேதுருவை போல. சரியா? அதனால அந்த மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து சொல்றாங்களா, அப்படியே நீங்க அப்படி அதாவது எப்படி கற்பனை பண்ணிக்கிங்க. இயேசு கிறிஸ்து எப்பா அவரெல்லாம் இருந்தா ஏன் உனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு, உங்க நண்பர் இல்ல குடும்பத்துல உள்ளவங்க. நம்ம மனசுல என்ன நினைக்கணும், இப்ப நானே வேண்டாம், என்ன வச்சு வேண்டாம், உங்களை வச்சே சொல்றேன். நீங்க அந்த மாதிரி சொல்றீங்கன்னா நான் என்ன நினைக்கணும், தி லெஜண்ட் பா இவரு. இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அண்ணன், மாமவனே நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துகிட்ட வசமா மாட்டிக்கிட்ட. உன் மேலதாம்ல சபையை கட்டுவாரு ஆண்டவரு. நீதாம்ல அடுத்த பேதுரு, நீதாம்ல அடுத்த தோமா, நீந்தாம்மா மரியாம்மா. அதை கேட்டுக்கிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விட்டு பின்மாற்றம் அடைகிறேன் பாருங்க. நானு அற்ப விசுவாசி. யோவான் 20ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அதற்கு இயேசு, தோமாவே, அந்த தோமாவே அப்படின்ற இடத்துல என் பேரை போட்டுக்குங்க, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய். ஆனா இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அருமை நண்பர்கள் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறார்கள். நீங்க தாங்க பாக்கியவான், நீங்க தான் பாக்கியவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, உங்களுக்கு ஒரு துன்பம் வரும்போது அவரை ஏங்க இயேசு கிறிஸ்துவ கடந்து என்ன பண்ணிட்டு கிடைக்கியா? உங்களுக்கு எவ்வளவு வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுத்துருக்காரு, உங்க வாழ்க்கையை நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக்கி விட்டுருக்காரு. அவர் முதல்ல உயிர் தெழுந்தாரா? எப்ப பிறந்தாரான்றதே சந்தேகமா இருக்கு, இதுல வேற உயிர் தெழுந்துட்டாருன்னு இப்படி சொல்றேன்னா பாக்கியவான் கிடையாது, நீங்க தான் பாக்கியவான். தி லெஜண்ட். யாரு? பின்னாடி பேனர்ல என்ன இருக்கு பாத்தீங்களா? ரெக்கவரிங் ஹேண்ட்ஸ், மீட்கும் கரங்கள். கரங்கள் எல்லார்கிட்டையும் தான் இருக்கு, ஆனா மீட்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் மீட்க முடியும். அப்படின்னு விசுவாசித்தால் நீங்களும் நானும் மீட்கப்படுவோம். மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம், தேசமே நமது சுவாசம், சந்தோஷம்.